Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். We like to welcome you all in the mighty name of Jesus. கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். God has prepared this day for you and me. எங்களுடைய இந்த நாள் அது குறைவாக இருக்கலாம், நிறைவாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அது ஒரு நிறைவான ஆசீர்வாதமான நாள். Hallelujah. Hallelujah. Our lives, they might have weaknesses and things that are missing in life. We might have everything, but God has given us this day to remember His goodness. இந்த நாளிலே தேவனுடைய சந்நிதியிலே அவரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். We have come here to glorify His name and praise His name and worship His name. அங்கே நாங்கள் கேட்கிறோம். அங்கே பக்தன் பாடி இருக்கிறார், துதி எழுத்தால் சாத்தான் ஓடுவான், நாங்கள் முறுமுறுத்தால் அவன் திரும்பி வந்துடுவான். The psalmist, the singer, he has written this song in the Psalms that says that if you praise துதி எழுத்தால் சாத்தான் ஓடுவான். If you praise God, the Satan will run away. நீங்க முறுமுறுத்தா அவன் திரும்பி வந்துடுவான். But if you murmur, he will come back. இந்த நாள் உங்களோட சூழ்நிலை எப்படியாவது வேணாலும் இருக்கலாம். Your situation might be in any kind of way right now. ஆனால் நீங்கள் அவரை துதிக்க வேண்டியது அவர் உங்கள் மேல் விழுந்த கடமையாக But it's இருக்கிறது. your responsibility to praise and worship your God. முறுமுறுத்தால் அங்கே சாத்தான் கிரியை செய்ய நாங்கள் இடம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். Because if you murmur, you are giving place for the Satan to work in you. இந்த நாளில் தேவனை துதிக்கும்படியாக அவருடைய சந்நிதியில் நாங்கள் வந்திருக்கிறோம். We've come at this time to worship our God. நாங்கள் இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் அங்கே வசனத்தை வாசித்து விட்டு நாங்கள் ஆராதனைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். We're going to read from this chapter and then go into the worship. எங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளும் 100ஆம் சங்கீதத்திற்கு. Let's all turn to Psalms 100. நீங்களும் உங்களிடத்துல வேதாகம் இருக்குமா இருந்தால் உங்களோட போனிலையாவது உங்களுடைய வேதாகத்திலேயாவது நீங்கள் எடுத்து எங்களோட கூட சேர்ந்து வாசிங்க. You take your Bibles or your phones to read this together. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். Shout for joy to the Lord, all the earth. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். Worship the Lord with gladness. Come before Him with joyful songs. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். Know that the Lord is God. It is He who made us, and we are His. We are His people, the sheep of His pasture. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். Enter His gates with thanksgiving and His courts with praise. Give thanks to Him and praise His name. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. For the Lord is good and His love endures forever. Hallelujah. His faithfulness continues through all generations. இந்த நாளிலே அந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லும்படியாக நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். We've come here today to give thanks to that creator of this earth. அவர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறார், அதனாலே அவருக்கு நாங்கள் துதிகளை செலுத்த போகிறோம். He's our God, that's why we are going to praise Him. அவர் எங்களை உண்டாக்கினவர், ஆகையால் அவரை நாங்கள் துதிக்க போகிறோம். He is our creator, that's why we are going to worship Him. ஹalleluya. அவர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார், அவரை நாங்கள் துதித்து பாட போகிறோம். He is the shepherd that we are going to praise. ஹalleluya. அவர் தந்த இந்த வாழ்விற்காக நாங்கள் நன்றி சொல்லி அவரை துதிப்பாடுவோம். நன்றியுடன் துதிப்பேன்.
In
நீர் தந்த இந்த ஆண்டவரே இன்பமான வாழ்வுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் ஆண்டவரே நீர் மாத்திரம் மாறவே இல்லை ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் ஆண்டவரே எங்களை சூழ்ந்த போதிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை சூழ பானை இறங்கி நல்ல தூதரோடு எங்களை பாதுகாக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya hallelujah 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 ஆண்டவரே துதிக்கிறேன் சுவாமி. ஹalleluya சகோதரனே சகோதரி இந்த நாளில வேதனையோடு வருத்தத்தோடு கூட வியாதியோடு கூட நீரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. Those my brothers and sisters who are suffering from diseases, from pains, from wounds, our God is speaking to you at this time. நீங்கள் திடம் கொள்ளுங்கள், நீங்கள் தைரியப்படுங்கள். என்று சொன்னால் அவர் உங்களை தாயின் கருவில உங்களுடைய தாய் உருவாகும் முன்னே அவர் உங்களை அறிந்திருக்கிறார். ஹalleluya. God is telling you to stay strong and be brave and bold because God has He knew you before you were created in the womb of your mother. அங்கே 139 சங்கீதத்தில் சொல்லுகிறது என் கருவை அவருடைய கண்கள் கண்டது. ஹalleluya. In Psalm 130 it says that my eyes you saw my Amen. you saw me before I was created in the Amen. womb of my mother. அது மாத்திரமல்ல எங்களுடைய எலும்புகள் உருவாகும் முன்பாக எங்களுடைய நரம்புகள் உருவாகும் முன்பாக தசைகள் உருவாகும் முன்பதாக அவரை எங்களுக்கு வைத்த தரிசனம். ஹalleluya hallelujah. Our bones were created, our veins were created, all the flesh that was created, our God had big dreams for each and every one of us. Amen. Hallelujah. Hallelujah. நாங்க பாடுவோமா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவையை அவர் கண்டிருக்கிறார். Hallelujah.
Hallelujah. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தாய் உருவாக்கும் முன்னே ஆண்டவரே என் கருவை உமது கண்கள் கண்டது ஆண்டவரே. ஓ ரபா கரலபா ரபஷம் துரலபாபா. Hallelujah. ஆண்டவரே நரம்புகள் உருவாக்கும் முன்னாங்க. ஆண்டவரே எலும்புகள் உருவாக்கும் முன்பாக தசைகள் உருவாக்கும் முன்பாக ஆண்டவரே எங்களுக்கு தரிசனம் கொடுத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ரபா கரலபா ரபஷம் துரலபாபா. Hallelujah. ஆண்டவரே உமது வல்லமை ஆண்டவரே இந்த வேளையிலே சுவாமி ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே நோய்களையும் ஆண்டவரே எல்லா விதமான சுவாமி ஆண்டவரே அசுத்தங்களை நீக்கப்படும்படியாக சுத்திகரிக்கும்படியாக ஒரு தாக்கே ரலபஷம் துரலபாபா. Hallelujah. Hallelujah. I am a new creation. Hallelujah. 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 ஆண்டவரே நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. எல்லாம் புதிதாயின. Hallelujah. 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 We praise you, Lord. Hallelujah. Hallelujah. I am a new creation. All things have passed away. Hallelujah. Hallelujah. We have born again. Hallelujah. Hallelujah. In the name of Jesus. Hallelujah. All the bondages. Hallelujah. Hallelujah. We pray in the name of Jesus. Hallelujah. Hallelujah. The anointing shall break all this. Hallelujah. In the name of Jesus. We speak healing. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Let us praise him and sing. Hallelujah. Hallelujah. He is mighty to save. இந்த நாளில் அந்த வல்லமையான தேவனை அவரை நாங்கள் துதிக்க போகிறோம். அவர் வல்லமை உள்ளவர். அவர் எங்களை காக்க வல்லவர். He is mighty to save. Hallelujah. Oh, hallelujah. Everyone needs compassion and love that's never changing. Let mercy fall on me. Everyone
Hallelujah. That mighty Jesus is among us. இந்த வேளையிலே அந்த வல்லமையான தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise you. Praise you. இந்த வேளையிலே நாங்கள் தேவனுடைய சந்நிதியிலே தேவனுடைய சன்னதியிலே நாங்கள் அவரை துதித்து அவரை பாட நாங்கள் வந்திருக்கோம். அவரை துதித்தோம், அவரை பாடியிருக்கிறோம். அதனால அவர் என்ன செய்தி எங்களுக்கு வைத்திருக்காருன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். We have praised and we have sung to God and now we are waiting for His word. Hallelujah. Hallelujah. நாங்கள் கடந்த கிழமையிலே தொடர்ச்சியில் ஒரு பகுதியை நாங்கள் இதனால பார்க்க போகிறோம். Today we're going to focus on the continue from the previous sermon that I did. அங்கே வாழ்க்கை இலக்குகளை அடைதல் என்ற தலைப்பின் கீழாக நான் உங்களோட கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். I'm talking to you on the topic of attaining life goals. நாங்கள் பார்த்திருந்தோம், நாங்கள் அங்கே ஏசாயா 46:11 அங்கே பி பகுதியிலே நாங்கள் பார்த்திருந்தோம். In Isaiah 46 verse 11, the latter part. நான் என்ன சொன்னேனோ அதை நிறைவேற்றுவேன், நான் எதை திட்டமிட்டேனோ அதை செய்வேன் என்று அங்கே தேவன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். See, the Lord says there, I have purposed it, I will also do it. நாங்கள் பார்க்கிறோம், தேவன் அங்கே கடந்த கிழமையில் பார்த்திருந்தோம், அவர் எல்லாவற்றையும் எப்படி திட்டமிடுகிற தேவனாக இருக்கிறார். We can see that our God, He has a purpose for everything, and yes, is a good planner. He is a good planner. And I'm talking about God is a planner, but we read from Isaiah 46. So, அவர் எல்லாவற்றையும் திட்டமிடுகிறது மாத்திரமல்ல, அவர் சொன்னதை அதை அப்படியே செய்கிறவராக இருக்கிறார். He is not just a planner, He is a person, He will do whatever He plans. Hallelujah. Hallelujah. அவர் தன்னுடைய எல்லா விதமான அந்த பிளான்களிலே அவர் அதை நாங்க பார்க்கிறோம், திட்டமிட்டு எல்லாத்தையும் செய்கிறதாக நாங்க பார்த்திருக்கோம். Our God is a God who plans things ahead. நாங்கள் இந்த நாளில சில காரியங்களை பார்க்க போகிறோம். We're going to look at a few things today. அவர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் எல்லாவற்றையும் ஒரு திட்டமிட்டு அதன்படி நடத்துவாராக இருந்தார். If our God is a God who lives according to the plans He made, நாங்களும் அவரை, அதாவது அவரை போல நாங்கள் மாற வேண்டும் என்று கேட்கிற நாங்கள் இந்த காரியத்திலும் நாங்கள் அவரை போல இருக்க வேண்டும். That means that if we were trying to be like Him, then in this instance we also have to follow Him. அவர் ஒரு வழிமுறை, ஒரு பேட்டர்னை எங்கள் வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிறார். Our God has got a pattern for us. அதை நாங்கள் பின்பற்றி நாங்கள் அதை செய்கிற பொழுது அங்கே எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியமும் அங்க நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. And this is where we can see these things that I'm talking about. நாங்கள் வாசிக்கிறோம் மத்தேயு 6:33. In Matthew 6 verse 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். It says God and His kingdom must be first. Hallelujah. God and His kingdom must be first, and everything else shall be given to you. அங்க பார்க்கிறோம், என்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடுகிற பொழுது எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. It says, but above all, pursue His kingdom and righteousness, and all these things will be given to you as well. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பிளான் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது, அதாவது ஒரு திட்டம் இல்லாமல் வாழ முடியாது.
When we live in this world, we can't just live it without any plans. என்னோட சொன்னா நாங்கள் திட்டமிடுகிற பொழுது அது எப்படி செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை தேவன் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். Because even when we make plans, our God is the one who shows us and guides us the ways and how we can accomplish these things. ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு பிளான் நாங்கள் மனிதன் அதாவது ஒரு பிளான் இருக்கிற பொழுது தான் அதை நாங்கள் சரியாகவோ பிழையாகவோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அதாவது ஏதாவது ஒரு திட்டம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும். When you make plans in your life, in fact, big or small, it could be good or bad. But if you make a plan, God will show you the way on how to. அடுத்த இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது எங்களுடைய பிளானிலே நாங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டிய முதலாவது காரியம் என்ன? அவருடைய ராஜ்யம் அது முதன்மையாக இருக்க வேண்டும். The first thing we have to include in our plan is that we have to first seek the kingdom of God. அடுத்து இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால் 2 கொரிந்தியர் 4:18 நாங்கள் வாசித்து பார்த்தால், if we read from 2 Corinthians chapter 4 verse 18, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். Because we are not looking at what can be seen, but at what cannot be seen. For what can be seen is temporary, but what cannot be seen is eternal. எங்களுடைய அந்த திட்டத்திலே நாங்கள் முக்கியமாக அறிந்திருக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், the most important thing we have to understand from this is காணப்படுகிறவைகள் அநித்தியமானதாக இருக்கிறது. Because things that can be seen, they are temporary. காணப்படாதவைகள் நித்தியமானதாக இருக்கிறது. And what you can't see is eternal. நாங்கள் பார்க்கிற உலகத்திலே நாங்கள் பார்க்கிற காரியங்கள் எல்லாத்திற்குமே அது என்னது? அது அநித்தியமானது, அது அழிந்து போகிற காரியமாக இருக்கிறது. The things that we are after in this world, there are things that are going to be destroyed. ஆனால் காணப்படாதவைகள், இன்னும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படாத காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான காரியங்கள் எல்லாம் அது நித்தியமானதாக இருக்கிறது. Some things that you have not seen yet, they are all be given in heaven, and that is something we have to seek for. எங்களுடைய திட்டங்கள் இடுகிற பொழுது நாங்கள் நித்தியமானவைகளை தேடுகிற திட்டமாக எங்களுடைய திட்டம் இருக்க வேண்டும். So our plans should include things for the eternal treasures of heaven. ஆமென். நாங்கள் அடுத்தபடியாக இன்னொரு காரியம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கு. மூன்றாவது காரியம், the third thing, மத்தேயு 6:19-20, when you read from Matthew chapter 6 verse 19 and 20, அங்கே என்ன சொல்லப்படுகிறது? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணுவிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணுவிட்டு திருடுகிறதும் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். Do not accumulate for yourselves treasures on earth, where moth and rust destroy, and where thieves break in and steal. But accumulate for yourselves treasures in heaven, where moth and rust do not destroy it, and thieves do not break in and steal. நாங்கள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய, அதாவது எங்களுடைய திட்டங்களிலே நாங்கள் முதலிலே பார்த்திருந்தோம் என்னது? அவருடைய ராஜ்யம் எங்களுடைய திட்டத்திலே மேன்மையானதாக இருக்க வேண்டும். So the first thing that should be included in our plan is that God and His kingdom must be first. நாங்கள் நித்தியமானவைகளை எங்களுடைய பிளானிலே நாங்கள் சேர்த்திருக்க வேண்டும். அது எங்களுடைய வாழ்க்கையில நித்தியமானதுக்குரியவைகளை கேட்கிறதாக இருக்க வேண்டும். We have to make sure that we are after the eternal things rather than the temporary things. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இப்போது நாங்கள் வாசித்த காரியம் என்ன? பூமியில இருக்கிற பொக்கிஷங்களை நாங்கள் சேர்த்து வச்சா கலவரத்துக்கு போயிடுவான். இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல அழகான ஒரு செட்டியை வாங்கி சும்மா தேக்கில வாங்கி வச்சுக்கினாலும் பூச்சி அரிச்சிடும். இல்லைன்னா வீடுகள் எல்லாம் பழுதாகி போய்விடும். இதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் அநித்தியமான உதாரணமாக. So there are things in this world, physical things in this world that are people often they are trying to collect, but this will be destroyed, and moth and rust will come in and it will be destroyed. But if we are after the spiritual gifts that will stay with us eternally. நான் பார்க்கிறோம் இது நீங்க இடம்பெயர்ந்து வந்து அங்கே யாழ்ப்பாணத்தில் தங்கள் வீடுகளை இழந்து சொத்துக்களை இழந்து வந்தவர்களுக்கு இது நான் சொல்லுகிறது நன்றாக புரியும். Those people, the people who are in Sri Lanka in war கண்டிக்லேருந்து வந்தவங்க, the ones who have come from war times, from war zones, they definitely understand what I'm talking about when they are trying to keep their possessions, their treasures safe.
ஏனென்று சொன்ன உலகத்தில் நான் என்ன பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிருந்தாலும் கூட அது அழிந்து போகும். இல்லைன்னா அதை அனுபவிக்க நாங்கள் இருக்க மாட்டோம். ஏன்னா எங்களை சரீரம் கூட அழிவுக்குரியதாக இருக்கிறது. Because the treasures that we collect in this world, these worldly treasures, they'll be destroyed at one time, and sometimes even before you can even enjoy it, it will be gone. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை என்னென்னு சொன்னால் மார்க் 8:36-37 சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். In Mark 8, verse 36 and 37, it says, "What benefit is it for a person to gain the whole world, yet forfeit his life? What can a person give in exchange for his life?" எங்களுடைய திட்டங்களில் கூட நாங்கள் முக்கியமாக அறிந்திருக்க வேண்டும். என்ன, நாங்கள் உலகத்தையே ஆதாயப்படுத்தினால் எங்களுடைய ஆத்மா அது பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தம் இல்லை என்றால் எல்லாமே நஷ்டமான காரியமாக இருக்கிறது. Because it says we are all after the life in heaven, and if we are focusing on these worldly things, then we are not able to strive for what's important and prepare our souls to go to heaven. அதாவது தேவனோடு கூட நல்ல உறவு இல்லை என்று சொன்னால் எங்களுடைய ஜீவன், எங்களுடைய உயிர் அது என்ன செய்யுது? அது என்ன செய்யும்? பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வார்த்தை சொல்கிறது. அந்த ஜீவன் தேவனோடு கூட தொடர்பாக இருக்கும் பொழுது அது என்ன செய்கிறது? அது அவனுக்கு அது நன்மையாக இருக்கும். If we don't have a good spiritual relationship with the Lord, then we are not able to attain the desires that we want to achieve when we go into heaven. So we therefore have to strive after what God's wills is and purposes are in your life, and we have to go after that. என் தேவன் எங்களுக்கு வகுத்து வைத்திருக்கிற திட்டங்கள், அந்த பேட்டர்ன்ஸ்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நோக்கமாக இருந்தால் அவர் எங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அது என்ன செய்யும்? அவருடைய அவர் வைத்திருக்கிற ஒரு என்ன சொல்ற ஸ்டாண்டர்ட்ஸ் சொன்னால் அவருடைய மேம்பாடு, அவர் வைத்திருக்கிற காரியத்துக்கு நாங்கள் அப்படியாக நாங்கள் வாழ முடியும். When we look at His purposes that God has for us and the patterns that He has in His perspective for us, the ideas, the plans He has made for us, if we follow what He has planned for us, then we will be able to live successfully through His standards. நாங்கள் இப்படியாக வாழ வேண்டும் என்று எங்களுடைய வாழ்க்கை கருத்தை அவர் இப்படியாக வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணம் வைத்திருப்பார். So God will have in His particular standards that He wants you to achieve. ஆனால் நாங்கள் எங்களுடைய சித்தம், எங்களுடைய விருப்பம், நாங்கள் நினைத்ததைப்படி நாங்கள் வாழ்ந்தால் அவருடைய அந்த ஸ்டாண்டர்டை நாங்கள் அடைய முடியாது. If we live according to our own desires and our own standards, then we will never be able to meet His standards. அதனால தான் அவர் வைத்திருக்கிற அந்த வரைமுறையை அதை நாங்கள் அறிந்தால் அதை எங்களுடைய திட்டத்துக்குள்ளே நாங்கள் சேர்த்து கொண்டால் எங்களுடைய வாழ்க்கை அங்கு வெற்றிகரமாக முடியும். பெரியமானவர்களே, if we get to know what purposes and wills God has for us in our plan for our lives, then if we take that in and apply it to our lives, then our lives will be transformed and changed and will be successful. அதாவது பாருங்கள், ஒரு மனுஷன் நான் முன்னேற வேண்டும், என் வாழ்க்கையில் நான் நல்ல இடத்தை வர வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவது நிச்சயம்தான். It is true that a man, when he makes plans, it's true that he wants to try and achieve all those goals. அப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நாங்கள் ஒரு விதமான திட்டம் எங்களிடத்தில் அதை குறித்ததாக திட்டம் அது மாத்திரமல்ல, நாங்கள் ஒரு கமிட்மெண்ட், அதாவது அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இல்லை என்று சொன்னால் நீங்கள் வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் எல்லாம் அது ஒரு கனவாக மாத்திரமே இருக்கவே முடியாது, உங்களோட வாழ்க்கையில் உண்மையாக மாற முடியாது. So when you make these kind of commitments to God, it is important to நாங்கள் பார்க்குறோம் எங்களோட பேபி பிளான்ஸ், அதாவது நாங்கள் ஒரு பிளானுமே இல்லாமல் இருக்கிறதுனால எங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அது ஒரு கனவாக தான் சிலருக்கு பாருங்க. If you make as a baby, when you have goals that you want to attain, but you don't have any plans or any commitments that you can make towards to achieve that goal, it will just remain a dream and it will never be fulfilled. சிலர் சொல்றதை கேட்டுக்கிறேன், நீங்கள் உங்களுடைய ட்ரீமுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இன்னொருத்தர் ட்ரீமுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டி வரும். There's a saying that says that if you do not work hard to achieve your own goals, you'll be working hard to achieve someone else's goals. எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு தரிசனம் நாங்கள் பார்த்தோம். தாய் உருவாக முன்னே அவங்க என்ன உருவாக முன்னே அவர் எங்களுக்கு தரிசனத்தை வைத்திருக்கிறார்.
like the song we sang before, if God has made plans for us and before we were formed in our mother's wombs. ஆனால் அது நிறைவேறுவதற்கு நாங்கள் அதற்குரிய ஒரு திட்டம் இல்லாமல் அதற்குரிய ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் இருப்போம் என்றால் அது எங்களுக்கு ஒரு கனவாக மாத்திரமே இருக்கும். But if you do not make the specific needs, the commitments, and take the actions towards the plans that God has for your life, then your life will become a waste. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் சும்மா ஒரு குருவியை சுட வேண்டும் இருந்தால் சும்மா எல்லா இடத்துலையும் சுட முடியாது. அதை ஏம் பண்ணி இதைத்தான் நான் அதை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து நீங்கள் அங்கே செயல்படுகிற பொழுது தான் அங்கே உங்களுக்கு அதாவது என்ன சொல்றது பிளானோடு கூட நீங்கள் அதை செய்கிற பொழுது தான் அது உங்களுக்கு வெற்றிகரமாக வர முடியும். For example, when you try to shoot at something and you are trying to make sure to hit it, you can't just do it without any actions, any plans. If you want to hit whatever you want to aim at, you have to focus on it and you have to make plans, strategies on this is how I'm going to do it, and then you'll be able to achieve it. அதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தேவனிடத்தில் உதவி கேட்க வேண்டும். அவருடைய வழிநடத்தல் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அவரிலே எங்கள் நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் தன்னுடைய வல்லமை தருவார் அதை எங்களுக்கு செய்வதற்கு. In this situation, we look back to the Lord for guidance and we depend on Him that He can enable this for us. நாங்கள் மத்தேயு 16:18 வாசிக்கிறோம். We read from Matthew chapter 16 verse 18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. And I tell you that you are Peter, and on this rock I will build my church, and the gates of Hades will not overpower it. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே தேவன் தன்னுடைய சீஷர்கள் 12 பேரை அங்கே உருவாக்கி அவர்களை அங்கே பயிற்றுவித்து அங்கே செய்கிற பொழுது So this situation, this verse comes from the time that Jesus was training his disciples and he chose 12 apostles to do this. அங்கே அதைத்தான் அந்த நேரத்தில் தான் அவங்க சொல்கிறார், அவர் உண்மையிலே அந்த சபையை கட்டுவேன். அவர்கள் அவர் பார்க்கிறார் அந்த சீசர்கள் 12 பேர் அவரோடு கூட நடக்கிற பொழுது அவர்கள் அப்படியாக எப்படி அவர்கள் நடந்திருக்கிறார்கள் அதை பார்த்து அங்கே சொல்லுகிறார், பேதுரு ரொம்ப கமிட்டட் ஆண்டவரோட கூட அதை செய்ய வேண்டும் ஆர்வமாக இருக்கிறதை பார்த்து அந்த ஆண்டவர் இந்த வார்த்தையை அவருக்கு சொல்லுகிறார். This word was spoken by Jesus to Peter because he was so committed to the ways of the Lord and to his ministries that he was doing. Jesus saw something in him and he said that I will build my church on you, and he became the rock. மத்தேயு 22:37 நாங்கள் வாசித்தோம். You read from Matthew chapter 22 verse 37 and 38. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை என்று சொல்லி அங்கே சொல்கிறத பார்க்கிறோம். Jesus said to him, love the Lord your God with all your heart, with all your soul, and with all your mind. This is the first and greatest commandment. நாங்கள் பார்க்கிறோம் இது எங்கே சொல்லப்படுகிறது என்று சொன்னால், if we look at where this has been said, அங்கே ஒரு வாலிபன் அங்கே தேவனிடத்தில் வந்து, நான் சிறுவயது முதல் நான் உமது கற்பனைகளை கைக்கொள்கிறேன், நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி நான் அதை செய்ய முடியும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற போது ஆண்டவர் அங்கே அவருக்கு சொன்ன வார்த்தையாக இருக்கிறது. So a youngster came to Jesus and he asked him, how can I dedicate myself more towards your ways, and what actions can I take to do this? இந்த நாளில் தேவன் இந்த வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்லுகிறார். This is the word that God is speaking to you as well. தேவனை முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அவர்களை நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்பது தான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. It says, love the Lord your God with all your heart, with all your soul, and with all your mind. உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எப்படியாக வேணாலும் இருக்கலாம். Your life situation might be in any particular way. சிலரை நீங்க போட்டு வைத்திருக்கும் திட்டங்கள் எல்லாம் அங்கே நிறைவேற முடியாமல் போயிருக்கலாம். Even the plans that you had made for your life, they might have not been fulfilled yet. ஆனால் நீங்கள் இந்த 3 காரியத்தை தேவனிடத்தில் நீங்க தொடர்ந்து செய்கிற பொழுது அவர் அதிலே மாற்றங்களை கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். When you do these 3 things, God will be able to bring changes into your life. முழு இதயத்தோடு நீங்கள் அவரை நேசிக்க வேண்டும். Love the Lord with all your heart. முழு ஆத்மாவோடு கூட நீங்கள் அவரை அங்கே அன்பு கூற வேண்டும். And you have to love the Lord with all your soul. அங்கே அவர் கர்த்தர் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அங்கே தேவனிடத்தில் நீங்க அன்பு கூற வேண்டியவராக இருக்கிறீங்க. And you have to love the Lord with your God with all your mind. சிலவர் நாங்கள் எங்கள் மைண்ட் வேற எங்கேயோ இருக்கும், சிலவர் நாங்கள் எங்களோட ஆத்மாவுக்கு வேற எங்கேயோ சிந்தனைகள் இருக்கும். அப்படியாக ஆண்டவருக்கு என்ன வேண்டும், அவருக்கு
நீங்கள் அவர் முழு மனதோடு முழு இதயத்தோடு நீங்கள் அவரை தேட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். These three things can be separate, like your heart can be somewhere, your soul might be somewhere, your mind might be somewhere, but you have to bring it all together and it has to be focusing on God. நீங்கள் அது மாத்திரம் அந்த காரியங்களுக்கு செய்கிற திட்டங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். நீங்கள் எப்படி தேவனுடைய சித்தத்தை அங்கே பெற்றுக்கொள்ள முடியும் என்று அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. That is where we can see where God's blessings are waiting. இந்த நாளிலே கூட நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். I would like to pray for you. தேவன் உங்களுக்கு நீங்க போட்டு வைத்திருக்க திட்டங்கள் அங்கே கைகூடாமல் போயிருந்தால் நீங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கிட்டி சேரும் பொழுது அங்கே அந்த திட்டங்களை எல்லாம் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். So I'm going to pray for you. I'm going to pray that the goals that you want to achieve, the plans that you have, that you should make the commitments towards it and the actions towards God, and you should depend on God and ask Him for the guidance to achieve your plans. அங்கே முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு நீங்கள் தேவனை தேடுகிற பொழுது அதில் அவர் பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராய். If you seek God with all your heart, with all your mind, with all your soul, God will show you the ways. என்று சொன்னால் நாட்கள் பொருளாததாக இருக்கிறது. நாங்கள் எபேசியர் 5:14 வாசிக்கிறோம். நாட்கள் பொருளாதங்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எபேசியர் 5:14 நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். என்று சொன்ன காலங்கள் இப்போ பொல்லாத காலமாக இருக்கிறது. Yeah, be very careful of how you live. Don't is unwise, but is wise, making the most of every opportunity because the days are evil. இதனால தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of you. நாங்கள் தொடர்ந்து தேவனை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். We're going to continue glorifying the Lord. நான் இதனால் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி கூறுகிறோம் அப்பா. Heavenly Father, Lord, we thank you. ஆண்டவரே சுவாமி, இந்த வாழ்க்கையில் அநேக திட்டங்களை ஆண்டவரே நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. Lord, we're making many plans for our lives. ஆனாலும் ஆண்டவரே உமது சித்தம் மாத்திரமே நிறைவேறும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் Lord, we ஆண்டவரே. believe only your will and your purpose shall be fulfilled. ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. We dedicate ourselves to your will. ஆண்டவரே எங்களுடைய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே அதிலே ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆண்டவரே அதை விருப்பப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, we ask you Lord to help us, Father, that whatever wills we might have for Father, that it will be according to your standards. ஆண்டவரே இந்த நாளை பொறுப்படுங்க. Lord, may you take care of the rest of ஆண்டவரே நீ பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கை நீங்க மாற்றத்தை கொண்டு வரும்படியாக வச்சிருக்கிறோம். We ask you that you will bring the transformations in the viewers that are watching right now, Lord. எல்லாவற்றும் எனக்காக மறுத்து எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன். We ask in the name of Jesus. நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். So say together. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நினைத்து மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவருடைய கூட என்றென்றைக்கும் இடத்திருக்கிறது. ஆமென். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. நாங்கள் மறுபடியும் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களை நன்மையும் கிருபை உங்களை தொடரட்டும். May God goodness and mercy follow you all days of your life until we meet again. எங்களோட வாரத்தில் எங்களோட ஜெப நேரங்கள் உண்டு. We have our weekly prayer meeting. நீங்கள் ஜூமில் எங்களோட கூட இணைந்து கொள்ளலாம். You can join us through Zoom. அங்கே திங்கட்கிழமையிலையும் அங்கே வெள்ளிக்கிழமையிலும் எங்களோட ஜூம் ப்ரேயர்ஸ் உண்டு. On Mondays and Fridays we have Zoom prayer meetings. புதன்கிழமையில இந்த இடத்துல நாங்கள் நேரடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களோட கூட இணைந்து கொண்டு எங்கள் ஜெப நேரத்திலே நீங்கள் எங்களோட கலந்து கொள்ளலாம். And Wednesdays we have our prayer meetings here face to face. நீங்கள் இங்கே பெட்ஃபோர்ட் பகுதியில் இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களோட கூட இணைந்து நீங்கள் ஜெபிக்கலாம். If you live in this area, you can join us and we can pray together. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை தேவன் உங்களை வழிநடத்துவார். மறந்து போகாதீங்க. உங்களுடைய வாக்குத்தத்தத்தை உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Until we meet again, don't forget the promise verse that God has given us this year to purify yourselves today as God has blessed us to prepare for you tomorrow. Amen.